புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கிற மக்கள் இதை பாருங்க. இந்த விஷயம் மிகவும் பெருமதியானது. தாய் பாடசாலை இந்த பாடசாலை மற்றவர்கள் எல்லாமே பின்னால் நிற்க நாங்கள் 1986 1986 ஆண்டு படித்தவர்கள் இருந்து 2022 ஆண்டு வரை படித்த மாணவ மணிகள் இங்கு இருக்கின்றார்கள். எங்களுக்கு சீனியர் பேட்ச் எல்லாம் சந்திக்க வேண்டியதா இருக்கு. நான் ஒரு பெரிய ஒரு சமூகத்தை நம்ம சந்திச்சிருக்கிறோம். நன்றி சொல்றேன். மாதிரி இனி வர காலங்களில் நாங்கள் இந்த விளையாட்டில் ஈடுபடுறதுக்கு ஆயத்தம் இருக்கிறோம். இதுவரை காலமும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கலே என்ற ஒரு ஆதங்கத்தில் நாம இருந்திருக்கோம். நாளைக்கு திருப்பி ஒரு ஸ்கூல் ஒன்று விடத்து நடக்கிறோமா நாங்கள் ஃபீல் பண்ணோம். நல்ல ஒரு மூமெண்ட். சின்ன இடம்பயதாக்களை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைச்சது. ஒரு மேல் சிலுக்கிற விஷயம் நல்லா இருக்கும். இன்னும் 20 வருடம் இருக்கு நூற்றாண்டு விழாவுக்கு. உங்களோட ஜெஸ்ஸியை பார்த்தா தெரியும் நீங்க இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கீங்க. நாங்கள் அனுபவிச்சு மற்ற பள்ளிக்கூடங்களில் நிறைய ஆதங்கத்தோடு இருப்பீங்க. நான் வெட்டிங் இறங்க மாட்டேன். போல்டிங் அந்த ஃபீல்டிங் இறங்குறது பெரிய விஷயம். ஃபீல்டிங்கில் போயிட்டு இந்த போலிங்கில் நம்ம போகிற கிடையாது. போலிங்லாம் ஜஸ்ட்டு பால் பிடிக்கிறது மட்டும் தான் ஒரு பக்கம் நின்று அவ்வளோதான் நம்மளது. ஸோ டீம் இப்போ சேஞ்ச் பண்ணுறாங்க. எல்லை போட்டி தற்பொழுது உடனடியாக நடைபெற காத்திருக்கிறது. அதை ஸ்லோ மோஷன்ல போட்டு பாரு. டைமிங் விளையாண்டுருக்கா. போல் வருது எப்போ, விசிக்கிறது எப்போ. ஐயோ ஐயோ சரி, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. ஆனால் இந்த டீமோட விட்டதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். காரணம் அவனையெல்லாம் ப்ரொஃபஷனலாக விளையாடுறவனையில் எனி டைம் கிரவுண்டுக்குள்ளே விளையாடுறவனையில் இந்த டீம் அப்படி அதில் ஒருத்தர் மட்டும் தான் விளையாடுறது. பட் ஓகே, இது நாங்கள் வெற்றிக்காக பார்த்து அப்படி விளையாண்டு கிடையாது. எல்லாரும் ஒன்றா சேர்ற சந்தோஷம், ஒரு பாண்டிங், இதுக்காக வேண்டி தான் இந்த விளையாட்டு இதுக்கான ஜஸ்ட் உலகு தான் ஓகே. ஸோ வெற்றி பெற்ற டீமுக்கு எங்கிட்ட சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நம்மளோட அடுத்த டீம் எல்லையில் களமிறக்க போகிறாங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, பெண்களுக்கான எல்லை பயங்கரமாக விளையாட்டு நடக்குது. இங்கே நம்மளோட டீம் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க விளையாடுறதுக்கு. அப்படி இங்கே விளையாடுற டீம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இது நம்மளோட அக்காவோட டீம். அக்கா ஜெர்சி போட்டு நிற்பாங்க, காண்பிக்கிறேன். பக்கத்தில் போனால் வெட்டால் விசிக்கூட்டாலும் விசிக்கூட்டுருவாங்க. இது ஒரு டீம். அவங்கள ஜெர்சியை பாருங்கள் எப்படி நிற்கிறாங்க. ஸோ பாருங்க, ஆனால் வெயிலுக்குள்ள கிரீமை போட்டு வந்து எல்லாரும் வெயிலுக்குள்ள நிற்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்க இங்கே விளையாடுறாங்க. அப்படியே விளையாட்டு நல்லபடியாக போயிட்டுருக்குது. நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம். பாருங்க, வெகாத வெயிலுக்குள்ளே நொந்து விளையாண்டுருக்காங்க. போல் அக்கா வீசுறா போல். அவங்களோட டீம் தான் அடிச்சிட்ருக்காங்க. அவங்க தான் முதல்ல வெற்றிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 5 பால் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு மரத்தை சொல்லி ஆகணும். இங்கே இருந்தால் ஒரு டீமாக அப்படியே அவங்களோட இடத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மரத்தில் நாங்கள் ஏறி விளையாண்ட நாட்கள் அந்த நாட்களை மறக்க இயலாது. இந்த பூ வாங்கி விளையாண்ட நாட்களை மறக்க முடியாது. இந்த மரத்துக்குள்ள ஸ்போர்ட்ஸ் ஏதாச்சும் விளையாடுறாங்க, இந்த மரத்தை பிடிச்சிரும் ஒரு டீம் நிழலுக்காக வேண்டி. இந்த இடத்துல பெரிய ஒரு நாகமரம் ஒன்று இருந்துச்சு. அது இப்போ அதில் அட்ரஸ் இல்லை. அது எரிஞ்சு அப்படி சாஞ்சு அப்படி விழுந்துட்டு என் டீம் போகிறாங்க. ஒரு ஹாய்னு சொல்லுவாங்க அப்படி. ரைட், அக்காக்களோட டீம் எல்லையில் இறங்க போகிறாங்க. முன்னாடியே விளையாண்டாங்க நினைக்கிறேன், அதில் வின் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த டீம். ஸோ இங்கே ஒரு டீம், இங்கே வாத்தியார் போகிறாரு, அதாவது அக்கா கடை வச்சு. இவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1997 வச்சு மேலே இதில் இருக்கிற சில பேரை எனக்கு தெரியாது. ஊர் தானன்றது ஒரு சில பேர் புதாக்கள். நீங்கள் இந்த ஊரில் இருந்துட்டு இந்த ஊரில் இல்லை, அதான் தெரியாது. என்ன உங்களோட டீமில் பாய்ஸே இல்லை போல இருக்கு. உங்களோட டீம் விளையாட்டு எனக்கு அண்ணா நீங்கள் சார் அண்ணன் காலத்தில் இருங்கலையா நீங்கள் அடுத்த இறங்குறீங்க. ஓகே, ஸோ ஒரு டீமுக்கு 2 மேட்ச் போட்டி கொடுக்குறாங்க. ஓகே, இந்த ஒரு டீமு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கொட்டியில் இருக்குது. டீமை காணல, பைக் பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பேனரும் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் எங்கிட்ட டீம் பேனர் அடிக்காம விட்டாங்க. காசெல்லாம் கலெக்ட் பண்ணாங்க, பேனர் அடிக்கல. கோஆர்டினேட் பண்ணால்கிட்ட தான் கேட்கணும். இங்கே அடுத்த டீம் எங்கே அது ஜேர்ஸை காணல. 96 99 வச்சு 2 வச்சு. ஓகே, 96 99 வச்சிருக்கு. ஸோ ரஞ்சன் இங்கே இருக்கார் போல.
எல்லா பக்கத்தாலும் எடுக்கணும். ரஞ்சன் கண்டிப்பாக பேசணும். சொல்லுங்கண்ணா, இப்போ நீங்கள் படித்து வந்ததுக்கு பிறகு எப்போ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கா? நான் 1996ஆம் ஆண்டு ஓயல் எழுதினேன். ஆனால் இங்கே இது மாதிரி ஒரு நிகழ்வு இதுவரையில் நடந்ததில்லை. இப்போ நாங்களே ஓயல் எழுதி எத்தனாம் ஆண்டு பாருங்க. ஆகவே இதுவரையில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததில்லை. இப்போ வருடம் 80ஆம் ஆண்டு அமுத விழா இருக்கிறது. இன்னும் 20 வருடம் இருக்கு நூற்றாண்டு விழாவுக்கு. எங்களுக்கு இப்ப 46 நூற்றாண்டு விழா வார நேரம் நாங்க வயது கடந்து போயிருவோம். ஆகவே நாங்க அதை செய்ய மாட்டோம். நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த வித்தியாலயத்தின் அதிபர்கிட்ட நாங்க சொன்னோம், இப்படி ஒரு வேலை திட்டத்தை நீங்க எடுத்து நடத்தணும். எங்களோட மனதுக்கு பாரி ஒரு சந்தோஷத்தை தரும். இது ஒரு இந்த கிராமத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும்ன்றதுக்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வை பார்க்கிற போது ஒரு சந்தோஷமா இருக்குது. இதுவரை காலமும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கலே என்ற ஒரு ஆதங்கத்தில் நாம இருந்திருக்கோம். இந்த வகையில் நான் இந்த வித்தியாலயத்தின் அதிபருக்கு எங்களோட குழுமம் சார்பாக நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். நாங்க இந்த குழுமத்தை கொண்டு அதனுடைய இந்த குழுமத்தினுடைய தலைவராக நான் இன்றும் கூட செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன். முழு மூச்சாக நான் அந்த குழுமத்துக்காக இன்று உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது உள்ளம் சந்தோஷப்படுகின்றது. புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கிற மக்கள் இதை பாருங்க. இந்த கண்டுமணி மகாவித்தியாலயம் கண்டுமணி ஆசானது காலத்தில் உருவாகி எங்களுடைய தாய் பாடசாலை இந்த பாடசாலையில வளர்ந்த முத்துக்கள் தான் நாங்கள் என்று சொல்லணும். கண்டுமணி காட்டி தந்த இன்றைக்கு நாங்கள் பெரிய பெரிய இடங்கள் இருந்தாலும் எங்களுடைய ஆரம்ப பாடசாலையாக இந்த கண்டுமணி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த பழைய மாணவர்களை எல்லாம் நாங்கள் ஒன்று சேர்த்திருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சி. என்னோடு பயணிக்கின்ற இந்த குழும அங்கத்தவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அதுல எங்கட சித்தியும் ஒரு ஆள் பார்த்துருப்பீங்க சில வீடியோவில், சமையல் வீடியோலாம் சித்தியாக்கள் டீம் அப்படி இருக்கு. அப்போ இல்லை 2 வச்சு சேர்ந்துருக்கீங்களா? அப்போ 96 99 7 ரைட் 97 7 படித்தது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம 7 படிக்கலாம். அதில் சரி ரஞ்சன், அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்படி இது நடத்துறதுனால எல்லா ஸ்கூலுக்கும் வந்துட்டு இதனால கிடைக்கிற பெனிஃபிட் என்ன? இதில் பெனிஃபிட் என்று சொன்னால் இந்த பாடசாலையில் நாங்கள் கல்வி கற்றன்றதுக்கு ஒரு அடையாளமாக ஏற்படுத்தப்படுது இந்த ஒரு விளையாட்டு. ஆனால் இந்த ஓயல் படிச்சன்றது இங்கே ஏல் படிச்சன்றதையும் இந்த வெளிக்காட்டுது எங்களுடைய யூனிஃபார்ம். இந்த அடிச்சுக்க ஜெர்சி ரைட் உண்மையில பார்க்கும்போது ரஞ்சன் இத்தனை ஆண்டு படிச்சிருக்கான், இந்த மாதிரி இத்தனை வருஷம் இருந்திருக்கான். இப்படி ஒரு விளையாட்டு நடைபெறலே, இந்த விளையாட்டு இன்றைக்கு நடைபெறுகிறது என்றதை நாங்கள் எல்லோரும் சந்தோஷம் அடைஞ்சு கொண்டிருக்கோம். நான் மாத்திரமல்ல, இங்க நீங்க பார்க்கலாம் 1986ஆம் ஆண்டு படித்தவர்கள் இருந்து 2022ஆம் ஆண்டு வரை படித்த மாணவ மணிகள் இங்கு இருக்கின்றார்கள். ஒவ்வொரு கூடாரத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு பெட்ச் இருக்கின்றது. ஒவ்வொரு அந்த கூடாரத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு அந்த படித்த அந்த பாப்பா சாதாரண தரம் படித்த மாணவ மணிகள் இருக்கிறார்கள். ஆண் பெண் இருபாலரும் குதூகலிக்கின்றார்கள். நாங்கள் காணாத முகங்கள் எல்லாம் இப்போ வந்திருக்கின்றது. பார்ப்பதற்கு சந்தோஷமா இருக்கின்றது. இவர்கள் எல்லாம், இந்த பிள்ளைகள் எல்லாம், இந்த தம்பிமார் எல்லாம், இந்த அண்ணா அக்காமார் எல்லாம் இத்தியாம் ஆண்டுலையா படித்தவர்கள் என்றதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கின்றது. இன்றைய நாள் எங்களுக்கு ஒரு மகிழ்வான நாளாக இந்த கண்டுமணி தந்திருப்பதை நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். கண்டிப்பாக என்ன சொன்னால், நானே 10 வருஷத்துக்கு பிறகு தான் பள்ளிக்கூட வாழ்க்கையை மீட்டி பார்க்குறேன். அதே மாதிரி அவங்க எத்தனையோ வருஷம் இதே மாதிரி பல வருஷத்துக்கு பிறகு தான் பள்ளிக்கூடத்துக்கு வந்தவங்களும் அவங்களோட பழைய நினைவுகளை மீட்டி பார்க்குறதா இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இப்படியான ஒரு நிகழ்வுகள் நடந்தாங்கன்னா அவங்க ஒவ்வொரு வருஷமும் மீட்டி பார்க்கலாம். நல்லது. அதை நாங்கள் அதிபரிடம் நான் அதை கோரிக்கையாக விடுத்திருக்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் இப்படியான நிகழ்வுகள் நடைபெறுமாக இருந்தால் எங்களோட மாணவ மணிகளை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அவர்கள முகங்களை நாங்கள் பார்க்கலாம். யார் யாருக்கு கல்வி கற்றவர்கள் என்று ஒவ்வொரு நாளும் நடைபெற வேண்டும். அப்போதுதான் இப்போ என்னென்னா, நான் சிலர் சொல்றேன், ஓயல் எடுத்து முடிஞ்சோன்னு எல்லாரும் கலைஞ்சு போயிடுவாங்க. அதுல ஏஎல் படிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் வருவாங்க. அப்போ ஓயல் மாணவர்கள் கலந்து வருவாங்க. நாங்கள் அப்புறம் குறிப்பிட்ட வயதை கடந்தோன்னு எங்களோட ஆறு படிச்சுட்டு தெரியாம இருக்கு. ஆகவே இந்த ஒரு இது அடையாளம் ஏற்படுத்தி கொண்டு போகும். தொடர்ச்சியாக இது ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் என்று அதிபர் எங்களுக்கு உறுதியளிச்சிருக்கின்றார். அது பாராட்டத்தக்கது. நீங்க வளைச்சு பார்க்கலாம். எல்லா இடமும் பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷத்தை தருகின்றது. கண்டிப்பா. ஓகே, நன்றி நன்றி நன்றி. அப்படி இந்த டீம் ஒரு ஹாயை சொல்லி கொடுத்தீங்க. ரைட், இது ஒரு பெரிய டீம் அப்படின்னு சொன்னால் 86ஆம் ஆண்டு பேட்ச். இதில் முக்கியமான பிரமுகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பிரவாண்ணா உட்பட. ஆமாம். ஸோ அங்கே அலமா டீச்சர் நான் பல வீடியோவில் சொல்லிப்பேன். ஆரம்பத்தில் ஆர்ஜி தமிழ் ஆரம்பத்தில் கூட டீச்சர் வீடியோவில் நான் காண்பிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்க்குறோம். சரி, அப்போ எல்லாரும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்துருக்கிறீங்க. ஒருத்தர் முகம் இன்றைக்கி பார்க்குறீங்க. பிரவாண்ணா சொல்லுங்கள், பிஸியாக இருக்கிறீங்க, இந்த தருணம் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். வணக்கம். உண்மையிலே இந்த பாடசாலை இந்த வரலாற்றில் நாங்கள் தான் பெரிய மைல்கல்ல நினைக்கிறோம். ஏன்னா மற்றவர்கள் எல்லாமே பின்னால் நிற்க நாங்கள் 1986 பேட்ச் ஏறக்குறைய 56 வயதுகளுக்கு பிற்பாடு இந்த பாடசாலையில் கொண்ட அதீத அன்பு காரணமாக நாங்களும் ஒரு குழுவாக இணைந்து எங்களுடைய மகளிர் அணி ஒரு பிரமாண்டமான விளையாட்டை இந்த களத்தில் இறங்கி விளையாடி
ஒரு ரன் அடித்து அந்த வெற்றி கழிப்போடு நாங்கள் இப்போது வீட்டில் இருக்கின்றோம். இருக்கிறீங்க. அப்ப நீங்க உங்க கூட கிளம்புறீங்க இல்லையா? எங்களோட டீமுக்கும் ஆண்கள் போதாத ஒரு இதை இருந்தது. கலைஞ்சு போயிட்டு அங்கே நிறைய பேர் இருந்தாலும் 10 வருடங்கள் பின்னால், அதாவது நாங்கள் 86 பேச்சாக இருக்க 96 பேச் தான் எங்களோட விளையாட வேண்டிய ஒரு கட்டாய நிலை தள்ளப்பட்டிருந்தது. இடைப்பட்ட எவருமே இந்த விளையாட்டுகளிலோ அல்லது பாடசாலை பழைய மாணவர் என்றோ இணையாத ஒரு காரணத்தினால் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் எங்களால் விளையாட முடியும் என்பதை 10 வயது பின்னால் இருந்தவர்கள் விளையாடி சாதித்திருக்கிறோம் என்ற பெருமையோடு இந்த இடத்திலே இருக்கிறோம். உண்மையிலேயே மிக சந்தோஷமாக இருக்கிறது. அருமை அருமை. பார்த்தீங்கன்னா இந்த டீமில் நம்மளோட கோஆர்டினேட்டர் கஜமோண்ட் அம்மா உட்பட எங்களோட தர்மியாண்ட அப்பா, ஸோ எல்லாருமே வந்து இதில் இருக்கிறாங்க. அப்படியே டீச்சர்கிட்டையும் வந்து கேட்டுரும். டீச்சர், நீங்கள் இது வரைக்கும் நிறைய ஸ்கூலில் ஆண்டு விழாவிலலாம் கலந்து கொண்டிருப்பீங்க. அண்ட் நானே பார்த்து நிறைய வாட்டி கவலைப்பட்டிருக்கேன், என்னடா நம்ம ஸ்கூலில் ஒன்றுமே நடக்கலை அப்படி சொல்லி நிறைய ஆதங்கங்கள் வந்து இருக்குது. சரி, அப்போ நீங்கள் இது வரைக்கும் கலந்து கொண்டு இன்றைக்கி தான் நீங்கள் படித்த ஸ்கூலில் இப்படியான ஒரு நிகழ்வில் கலந்து கொள்றீங்க. இந்த தருணம் எப்படி இருக்கு? இன்றைய தருணம் சரியான எங்களுக்கு ஒரு சந்தோஷமான தருணம். இந்த பாடசாலையில் படித்த என்ற பெருமைக்காக இந்த விளையாட்டில் கலந்து கொள்ளணுன்றதுக்காக இந்த எல்லை விளையாட்டில் கலந்து கொண்டு எங்களோட அணியினரும் ஒரு ரன் எடுத்து வின் பண்ணித்திருக்கிறோம். அந்த சந்தோஷம் எங்களுக்கு. இது மாதிரி இனி வர காலங்களில் நாங்கள் இந்த விளையாட்டில் ஈடுபடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். கண்டிப்பாக. சூப்பர் சூப்பர். அப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து முதல்ல தான் நடக்கிறது. அதில் வந்து இவங்க அப்படியே பின்னி பிடல் எடுப்பாங்க. அப்படியே கடைசி எல்லாரும் ஒரு காயன்னு சொல்லிவிடுங்க எல்லாரும். நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த ஒரு கிரவுண்ட் இருக்குது. இந்த ஒரு கிரவுண்டுக்குள்ளே 3 இடங்களை வந்து சூஸ் பண்ணி விளையாட்டுகள் நடக்குது. 2 இடங்களில் கிரிக்கெட்டும், இன்னொரு இடத்துல வந்து எல்லை போட்டியும் வந்து நடக்குது. அப்படியே நாளைக்கு டிஜே ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. அண்ட் இன்றைக்கு வந்து அவங்களோட இடத்துல சில பேர் டிஜேலாம் எடுத்து தான் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு டீம் இருக்குது. இது வந்து 2005 ஓஎல் வச்சு வந்துருக்கு. 2005 தானே? 2005 ஓஎல் வச்சு வந்துருக்காங்க. ஸோ இது எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் ஒவ்வொரு பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. நான் ஒருத்தங்க கிட்ட மட்டும் கேட்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரைட், இதில் ஒருத்தங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இந்த தருணம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் வந்து 2005 ஓஎல் பேட்ச். இதில் என்னன்னு சொன்னால் உண்மையாக இந்த சிலரை வந்து ஓஎல் அழினத்தோடைய காணையில் நாங்கள் இந்த விஷயம் வந்து மிகவும் பெருமதியானதும், அதாவது நாங்கள் எங்களோட உறவுகளை, எங்களோட நட்புகளை மீண்டும் புதுப்பிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ எல்லாரும் வந்து ஏற்கனவே நாங்கள் ஸ்கூலில் படித்தன்ற ஒரு ஃபீலிங்கோட நாங்கள் இந்த கிரவுண்டில் நின்று இருக்கிறீங்க. ஸோ எவ்ரி இயர்ஸ் வந்து இப்படியான ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? எஸ், கண்டிப்பாக. இப்படி ஒவ்வொரு வருடம் நடத்தினா இன்னும், அதாவது நம்மளோட தமிழ் சமுதாயம் இன்னும் வந்து மெருகூட்டி அன்பும் சந்தோஷமும் நட்போடையும் இருக்கு. ஓகே, சூப்பர். எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படி எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ரைட், கதைக்கணுமா? சரி, எடுத்து குடிக்கணுமா? அப்புறம் சொல்லு. அப்போ ஒரு இடத்த போய் இப்படி குடிச்சிடலாம். முன்னாடியே ஒரு கொட்டியில் அக்காக்கள்கிட்ட கொட்டியில் வந்து பார்த்தாச்சு. இப்போ இங்கே கொடுக்குறாங்க. தேங்க்யூ, நன்றி. ஓகே அக்கா, இதை வச்சுருங்க. இதை கொடுத்துருங்க. நன்றி. இதுக்காக தான் தேடி வந்தவங்கள. அதாவது இந்த வச்சு வந்து அந்தளவுக்கு ஆதரிக்கிறாங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஒவ்வொரு கொட்டியில் கவர் பண்ணா. ஓகே, அடுத்த டீம் இருக்கு, பேர் இல்லை. ஓகே, அப்படி எங்களை மாமியார் வச்சுலாம் இருக்காங்க. ரைட் மாமி, இது எத்தனையாம் ஆண்டு வச்சுன்னு சொல்கிறீங்களா? ஒரு ஆளாச்சு சொல்லுங்க, வைக்க போகிறீங்க. எத்தனை? 2000 ஆண்டு ஓ லெவல் வச்சு. ஓ லெவல் தான் இருக்கீங்க. என்னென்ன விளையாட்டில் பங்கு பெற்றீங்க? இல்லை, 2 ஒரு டீம் இறங்கலையானு. அப்போ நாளைக்கு தான் இருந்தது. இப்ப நைட் நடந்த மீட்டிங்ல தான் இன்றைக்கு மாத்திருக்காங்க. ஆனா நாங்க எதுக்கும் செலக்ட்ல ரெடியா தான் இருக்கோம். ஆனா எங்கட ஆம்பளையோட கிரிக்கெட் மேட்ச் வந்து நாளைக்கு நடக்கும். ஏன்னா கொஞ்சம் மற்ற டீம் எல்லா டீம் நாங்க பேசி ஒரு ரெடியா நிக்கணுமே. ஆனா பெண்கள் டீம் வந்து இப்ப நாளைய மேட்ச் இருந்தும் இன்றைக்கு மாத்தி அதை ஒரு நல்ல ஒரு டீமை ரெடி பண்ணிருக்கிறோம். ஆனா அந்த மேட்ச் வந்து அது மாத்திரம் இல்ல, நம்மளோட கண்டுமணி மகா வித்தியாலயத்துல பழைய மாணவருக்கு ஒரு பெருமைப்படுறோம். நான் ஒரு பெரிய ஒரு சமூகத்தை நம்ம சந்திச்சிருக்கோம். இந்த சமூகம் வந்து நமக்கு எப்போதும் தொடரணும் கண்டிப்பா. ஆனா எங்க டீமும் ஒரு பெரிய ஒரு டீமா இருக்குது. குறுகிய காலத்தில் இணைஞ்சாலும் இந்த மேட்ச்ல சந்தோஷமாக கலந்து கொள்றோம். ஆனா இந்த கண்டுமணி ஆசிரியர் அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றிகளும் அவர் சார்பாக அனைத்து மாணவர் சார்பாக நன்றி சொல்லுறோம். கண்டிப்பா. ஆனா அவருக்கும் அவர் ஆத்மா சாந்தி அடைய எங்களது இந்த மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவரை பிரார்த்திக்கிறோம். அவர் ஆத்மா சாந்தி அடையணும். எமது இந்த விளையாட்டு
திறனும் மென்மேலும் வளரும். எல்லாரும் வந்து சோர்ந்து போய் குடும்பத்துக்குள்ள இருக்கிறார்கள். இப்ப வந்து எல்லாம் வெளியுலகத்து வந்து இளமாலாயிட்டாங்க, எல்லாரும் மாணவ செல்வங்கள் ஆயிட்டாங்க. வயசு குறைஞ்சிட்டு ஆனா அந்த உற்சாகத்தோட இருக்காங்க. அனைவரும் ஜெயிப்பாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன சொன்னா எல்லாரும் வெளி வருதா? சரி, அவருக்கு ஆயின்னு சொல்லிடுங்க இதுக்கா. ஓகே ரைட். இப்போ என்ன சொன்னால் இதில் பாதி முக்கால்வாசி பேர் வந்து வெளியில் கல்யாணம் திருமணம் முடிச்சு அங்கே வந்து இருக்கிறாங்க. இங்கே வந்து பாதி சொன்னால் 2004ஆம் ஆண்டு ஓலவல் வச்சு வந்து இது போட்டிருக்காங்க. ஆனால் பந்தலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரையுமே இங்கே வந்து காணல. ஓகே சப்போஸ் மெச்சு போட்டாங்களே தெரியாது. இங்கே வந்து இருக்கிற டீம் 2002 பக்கத்தில் அது ஓ இருக்கிற 0 மாதிரி 2002 ஓஎல் வச்சு வந்துருக்காங்க. இவ்வளோ பேர் தான் உங்களோட டீமில் இருக்கிறது. இவ்வளோ பேர் தான் இருக்கிறது. விளையாடுறாங்களா? என்ன விளையாடுறாங்க? இல்லை விளையாட்டு பார்க்க போயிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து சித்திமார்கள் மாமிமார்கள் அப்படின்னு சொல்லி தான் வந்து வயசு கூடுனா 2002 நாங்கள் பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னமே அவங்க பள்ளி விட்டு போன வாட்டி. ரைட் ஓகே சரி. இந்த இன்றைய தருணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? சொல்லுங்க. சந்தோஷமாக இருக்கு. ஸோ இப்படி எவ்ரி இயர்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணால் அப்படி இருக்கும். சந்தோஷமா இருக்கு. ரைட். அப்போ உங்களோட சார்பில் பள்ளிக்கூடத்துக்கும் பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கும் அதிபருக்கும் வந்து என்ன சொல்ல போகிறீங்க? உங்களுக்கு நன்றியைத்தான் சொல்லணும். கோடான கோடி நன்றி சொல்லணும். நாங்கள் ஓகே அவ்வளோதான். அந்த ஒரு பாயிண்ட் தான் எதிர்பார்த்தேன். ஸோ அவ்வளோ தூரம் பிரிஞ்சு கிடந்து இன்றைக்கி ஒன்று சேர்ந்துருக்காங்க. வேறு ஊரெல்லாம் கல்யாணம் முடிச்சு இன்றைக்கி வந்து சந்திக்கிற இந்த தருணம் வந்து பொண்ணான ஒரு நாளாக இருக்குது. ஸோ சந்தோஷமாக இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறீங்க. ஓகே சூப்பர். வந்து என்னன்னு கேட்டால் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்குது. என்னென்னு கேட்டால் எவ்வளோ காலம் படிச்சப்போ எங்களுக்கு சீனியர் பேட்சையெல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அவங்களையெல்லாம் காண்றவோட பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதே மாதிரி மீண்டும் இன்னொரு செயற்பாடு செய்ய வேணுமெண்டு. ஓகே கண்டிப்பாா வருஷத்துக்கு ஒரு முறையா ஒவ்வொரு வருஷமும் இந்த பள்ளிக்கூட வாழ்க்கையை மீட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். சூப்பர். ஓகே என்ஜாய் பண்ணுங்க எல்லாருக்கும். ஓகே ஓகே ஓகே. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே இதில் பகாதே இல்லாத ஒரு இது இருக்குது. இதில் வந்து சித்திமார் மாமிமார் அப்படின்னு எல்லாரும் இருக்கிறாங்க. அங்கே பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னாலாம் கைதாஸ் அம்மா உட்பட எல்லாரும் இருக்கிறீங்க. எங்கே நீங்கள் ஜெசிகிசி ஒன்றும் அடிக்கலையா? நாளைக்கு ஓகே சர்ப்ரைஸா வச்சிருக்காங்கயா. சர்ப்ரைஸா வச்சிருக்காங்க. இன்னைக்கு போட்டு இருந்தோம்னா அது நாளைக்கு நாங்க ஒரு வித்தியாசமா போட்டா எங்களை ஒரு வித்தியாசமா பாப்பாங்க. அப்ப நீங்க இன்னைக்கு போடுற ஜெஸ்ட் நாளைக்கு போட்டா இது நேத்து நாங்க 2 அடிச்சு வச்சிருக்கோம். நாளைக்கு வேற 2 அடிக்கு வேற பரவாயில்ல. நாங்க அது ஒரு வச்சிருக்கோம். ஓகே 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 சூப்பர். சோ இவ்வளவு இருந்தா உங்களோட ஆம்பளை எல்லாம் வந்தவங்க போயிட்டாங்க. அங்க போயிட்டாங்க. நீங்க வெயிலா இருக்கீங்க, நீங்க மட்டும் இருக்கீங்க. ஓகே என்னடா டி-ஷர்ட்டும் போடல. நாங்க அதுக்காக வேண்டிய அங்க இருக்கிறோம். ஓகே சோ ஓகே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே என்ஜாய் பண்ணுங்க. ரைட். 2008ஆம் ஆண்டு வச்சிருக்காங்க. இங்க ஆக்களை காணலன்னு சொல்லி பாப்பீங்க. ஆக்கள் நிறைய பேர் இருந்தவங்க விளையாட போயிட்டாங்க. அடுத்த முதலா வந்து நாங்க யூஸ் முடிச்சுட்டு வடை சாப்பிட்டு போனோம். இந்த பந்தல் தாய் சொல்லணும், நன்றி சொல்லி ஆகணும். அப்ப நீங்க உங்களுக்கு மேட்ச் இன்னும் சொல்லல. இன்றைக்குன்ற சொல்லியிருக்காங்களா? சாப்பாடு ப்ரோ உங்களுக்கு. அப்போ பொம்பளைகளுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ முதல் மேட்ச் ஒன்று என்ன லொஸ்டா? அதால் குழப்பத்தின் மத்தியில் இடைநிறுத்தப்பட்டு மீண்டும் தொடரப்படுகிறது. ரைட். நீங்கள் சொல்லுங்கள், வெளிநாட்டிலலாம் அவ்வளோ நாள் இருந்திருக்கீங்க. மற்ற ஸ்கூலில் இப்படியான ப்ரோக்ராம் நடக்கிறத பார்த்துருப்பீங்க. ஒரு ஆதங்கத்திலையும் இருந்திருப்பீங்க. இப்போடா நம்ம பள்ளிக்கூடத்தில் நடக்கும்னு சொல்லி இன்றைக்கு பல வருஷத்துக்கு பிறகு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா மீட் பண்ணியிருக்கீங்க. இந்த நாள் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு வருஷம் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் போல. ஒரு மாதம் இது கொஞ்சம் போவே நம்மளுக்கு. ஓகே சூப்பர். ஸ்பான்சர் பண்ண அண்ணா சொல்றாரு. அண்ணா ஆரண்டு தெரிஞ்சா நீங்க வியந்து போயிருவீங்க. ஆஸ்திரேலியா வாழ்க்கை வேணாண்டு விட்டுட்டு இங்கே வந்து இருக்கிறவரு நம்மகிட்ட சொல்றாப்புல. ரைட் ஓகே என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர். ஓகே இதான் வந்து எங்களோட அக்கா வந்து இருந்து இது வந்து அவங்க வந்து இப்போ விளையாட போயிட்டாங்க. அப்படியே இது அடுத்த டீம் எத்தனாம் ஆண்டு வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா 2009 ஓஎல் வச்சு இருக்கிறாங்க. 2009 பாய்ஸ் ஒரு தெரியுமே காணல. அண்ணா என்ன ஒன்றும் கொடுக்கலையா நீங்கள்? எல்லாம் கொடுக்க உங்களோட டீம் பற்றி ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ரவி அண்ணா வாங்க அண்ணா ஒழுங்குண்ணா வாங்க உங்களோட டீம் சார் ஒருத்தவங்க வாங்க யார் இங்கே பிரின்ஸ் சாரி அண்ணே வாங்க எம்சியா வாங்கயா. ஓகே ஸோ உங்களோட டீம் தான் அந்த டீமா? எனக்கு நீ உங்களோட ஜெஸ்ஸியை பார்த்தா தான் தெரியும் நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கீங்க. சரி ஓகே. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இத்தனை வருஷத்துக்கு பிறகு எல்லாரும் நான் மீட் பண்ணியிருக்கீங்க. எல்லாரும் குழந்தை குட்டியோட வந்திருப்பாங்க. நம்மளே இன்னும் வெட்டிங் கூட பண்ணலை. ஆனால் இந்த தருணம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? சும்மா
என்னன்னு சொல்கிறோம் அப்படியே ஃபீல் ஆகுது. அப்படி இவ்வளோ பேர் எங்கள் இடத்துல சந்திக்கிறது இது மட்டும் இல்லை. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீட்டு பிரிஞ்சாக்கள் போனாக்கள் எல்லாரும் வந்துருக்காங்க. வெளியூரில் இருக்கிறாங்கல்லாம் நான் இதை கண்டினியூவாக தொடர்ச்சியாக படிக்கல. என்ன ஆரம்ப காலகட்ட கல்வி தான் இங்கே. ஆனால் இது இந்த ஆண்டு எனக்கு சீனியராக எங்களுக்கு ப்ரிஃபெக்டாக இருந்தாக்கள் அப்படி சொல்லி சீனியர் அண்ணாக்கள் நிறைய பேர் காணக்கூடியதாக இருக்குது. சரியான சந்தோஷம். இதை ஆர்கனைஸ் பண்ண ஓபிஐக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதே போல் எங்களோட அணியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் விளையாடுனது இல்லை எங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆனால் எங்களை அடிச்சு வின் பண்ணித்தாரு. அதுக்கு நான் ரன் பண்ணுறேன், நன்றி சொல்கிறேன். நாங்கள் பாராட்டுறோம். கிரிக்கெட் டீம் இப்போ விளையாடுறதுக்கு ஆக்கெல்லாம் புரோக்கி வச்சிருக்கோம். இப்போ வடிவேல் இந்த டீம்ல புரோக்கு வந்தானே இந்த சாணி அடிக்கிறவனே அடிக்கிறவன் அப்படிதான் முடிச்சு வச்சிருக்கோம். நம்பிக்கை நட்சத்திரம் சுது அண்ணா இருக்கு. அப்படி நித்தி அண்ணா இருக்காரு ஸ்போர்ட்ஸ்ல அப்படி ஒரு தலைக்கட்டு அவரை நம்பி தான் நாங்கள் டீமே இருக்கோம். இருந்தாலும் நாங்கள் மோதி பார்ப்போம். ஓகே சரியான சந்தோஷம் எங்களுக்கு. இதான் டீம் அப்படி பார்த்து அப்படியே பாருங்க. எல்லாரும் பார்க்க வயசு இன்றைக்கு குறைச்சிட்டாங்க. எல்லாரும் வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும். எல்லாரும் வயசை குறைச்சி செஞ்சிருக்காங்க. சரி எல்லாரும் ஒரு ஹாய்னு சொல்லுங்க. ஒரு ஹாய்னு சொல்லுங்க. ரைட் ஓகே. இது 2009ஆம் ஆண்டு ஓஎல் பெச். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2022 குலாப்ஜா இருக்குது. அப்படியே அங்கே சின்ன பெருசு அப்படி சொல்லி வந்திருந்தாலும் இங்கே வந்து இவங்க எங்களுக்கு பிறகு வந்து ஸ்கூலை விட்டு வெளியில் வந்த பசங்க வந்து 2022 அப்படியே வந்து அப்படியே வந்து சின்ன சின்ன வயசு பாட்டு தான். இது டான்ஸர் நம்மளோட சிஸ்டர் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அவங்கள ஆட்களை பற்றாக்குறை என்று சொன்ன மாதிரி இருந்துச்சு. இது 2020ஆம் ஆண்டு ஓஎல் வச்சுவாங்க. ஸோ இவங்க வந்து அவங்க பசங்க நிற்கிறத விட பைக் பார்க்கிங் தான் வந்து கூட. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கடா கொடி என்ன கொடி எடுத்து அதில் சொருகி வச்சிருக்கீங்க? என்னடா உங்களோட தானே இது இந்த வச்சுக்குரிய தானேடா? அப்படியே என்ன சொருகி வச்சிருக்கீங்க? காட்டுங்கடா, பிடிங்கடா பார்ப்போம். 2000 இந்த நீங்கள் தானா அது? யோ 2021 நான் ஏன்டா ஒதுக்கி வச்சிருக்கேன் பார்த்தேன். நான் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கொடியை அடிக்காத எங்களோட இந்த கொடி அடிச்சவங்க எவ்வளோ பெட்டர். சூப்பர், வாழ்த்துக்கள். யாருன்னே தெரியல. நீங்கள் எந்த வச்சாடா? ஓமாடா அந்த ஓகே அவங்க தான் வச்சா. ஸோ அப்படியே சின்ன 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 டீமாக வந்து அந்த பக்கம் இருக்கிற டீம் வந்து 2020 ஏஎல் 2017 ஓஎல் வச்சு. அதாவது நாங்கள் 2016, இது 2017. நாடுறா சரி. இங்கே பாம்புல இது வந்து எங்களுக்கு பிறகு வந்து வச்சுவாங்க. எஸ்ஏ கார்டு. ஓகே உங்களுக்கு விளையாட்டு முடிஞ்சுதா? முடிஞ்சுது. வெற்றி பெற்றீங்களா இல்லை விட்டு கொடுத்தீங்களா? ஒரு முதலாவது நடந்த போட்டியில் நாங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கோம். ஓகே என்ன சொல்லியா? ஆனால் ஸ்போர்ட்ஸில் வந்து கிரிக்கெட்டில் ஸ்கூல் டீமில் வந்து எங்களுக்கு அடுத்தவங்கள்ட்ட பெச்சில் வந்து அந்த ஸ்போர்ட் இந்த கிரிக்கெட் விளையாடுற பாட்டி டீம் ஆக்க கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுவானே எல்லா பேரும். அப்போ அடுத்த மேட்ச் எப்போ? இன்னொரு அரவரில் இருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்களுக்கு அடுத்த வச்சு நான் சொன்னேன் அந்த மேல் மாடியில் சண்டை எழுமிச்சு அப்படி சொல்லி அந்த சண்டை வந்ததில் நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்க செகண்ட். ரெண்டு டீமாக வந்துருப்போம். 2 டீமுக்கு தான் வந்து சண்டை நடந்துச்சு வந்து. ஸோ அவங்க 2017 அப்படியே இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2011ஆம் ஆண்டு ஓஎல் வச்சு இவங்க அவங்க அப்படியே டிஜே எடுத்து அப்படியே செய்கிறாங்க. இது வந்து 2019 வச்சு வந்து தம்பியாக்கள் அட நம்ம போகிறதுக்கு மேலே வந்தவங்க இங்கே அவங்களோட அங்கே இருக்கு. நீங்கள் இங்கே இருக்கீங்க. அப்போ சரி அப்படியே வளைஞ்சி போகுது. இது வந்து இதுக்குள்ளே எடுத்து வர வேண்டியது கவுஸ்மிட் ஸ்போர்ட்ஸ்னு சொன்னால் இங்கே எப்படி இதால் வந்துடும். ஏன் இந்தியாவில் எடுக்கலன்னு சொன்னால் வந்து இதுக்குள்ளே கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. ஸோ வந்து 2 கிரிக்கெட் பிட்ச் வந்து இருக்கிறதுனால அப்படி விளையாட்டு நடக்குது. எல்லைக்கு இதுக்கு நடுவில் தான். இது வந்து பெரிய ஒரு கிரவுண்டு மேலே. ஆனால் இப்போ வந்து இதில் ஒரு சின்ன சின்ன இசுக்கள் போய்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு அதை பற்றின சில விஷயம் தெரியன்றதை நம்ம அதை பற்றி சொல்லவே கூடாது. அண்ட் வந்து இங்கே ஒரு வெஜ் இருக்குது சிகர் அண்ணன் வச்சு. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் பதாதைகள் எதுவும் இல்லை. ஆனால் சிகர் அண்ணா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்புல. வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓகே எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? நீங்கள் இருக்கிறோம் நல்ல சுகம். ஓகே இப்போ இந்த ஒரு நாள் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணியிருக்கீங்க. இந்த நாள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய அதாவது இந்த பழுகாமம் கண்டுமணி மகாவித்யாலயம் வந்து எங்களுக்கு ஒரு தாய். அதாவது எங்களை கல்வியாக இருக்கட்டும் அல்லது நாங்கள் கல்வி ஒழுக்கம் மற்ற ஏனைய விடயங்களில் இந்த
இந்த கல்விச்சாலையில் நாங்கள் வந்து எல்லாரும் நண்பர்களாக ஒன்று சந்தித்தது. அந்த இடத்துலேருந்து நாங்கள் சில சந்தர்ப்பங்களால் வெளி ஸ்கூல்கள்லையும் போய் படித்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்களோட நண்பர்கள் அதே போன்று எங்களோட வெற்றிக்கு அடுத்தடுத்த வெற்றிகள் இருந்தாக்களையும் இதை சந்திக்கக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் திருப்பி ஒரு ஸ்கூல் ஒன்று இடத்துல நடக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இத்தனை வருஷத்துக்கு பிறகு? கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 2005 பிறகு நாங்கள் இந்த ஸ்கூல்ல இருந்து விலகி போனாங்க. கிட்டத்தட்ட 23-24 வருஷத்துக்கு பிறகு இங்கே வந்திருக்கிறீங்க. பொன்னான ஒரு நாளாக வந்து இது தரம் இருக்கு. அப்போ லிங்கானா உங்களோட வச்சு தானே? லிங்கானா எங்கட 1990 ஆண்டு 2006. ஓகே. ஸோ இந்த நாள் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணுறீங்க. சூப்பர், ரைட். இவ்வளோ பேர் தான் வந்துருக்கீங்க. அப்போ விளையாட்டுக்காரங்க இல்லையா? எங்களுக்கு விளையாட்டு போட்டி இருக்கு 2 மணிக்கு. எங்களுக்கு போட்டி 2 மணிக்கு. பொம்பளை எல்லைக்கு எங்களோட பிள்ளைகள் விளையாட போகிறாங்க. ஓகே, சூப்பர். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எனக்கு தெரியாது உண்மையில். எல்லாரும் இங்கே படிச்சிருக்காங்க. 2005 சொன்னால் எங்களுக்கு அப்போ தான் 5 வயசு. ஸோ அப்படியே அங்கால அடுத்த டீம் அது எத்தனையாம் ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2007ஆம் ஆண்டு. ஆமாம், 7ஆம் ஆண்டு ஓயல் வச்சுன்னு நினைக்கிறேன். ஓயல் தான் இருக்கிறாங்க. ஆம்பளையில் இல்லை போல இருக்கு இந்த வச்சில். என்ன ஆம்பளையில் இல்லை இதுவும் அதுவும் ஒண்டா வேறு தானே? 2 ஒரு வச்சா. இப்போ 2007 தான் அங்கே இருக்கிறாங்க. 2006 அவங்க 2007 பிரச்சனை இல்லை. அவங்க ஆட்கள் கூடன்றதுக்காக வேண்டி பெரிய பத்தில் போட்டு விட்ருக்காங்க போல இருக்கு. அது கொடி ஒரு பக்கம் பறந்து போயிருக்கு. ரைட், அப்படியே நானே களைச்சி போயிட்டேன். கழிச்சு நல்ல வேலை. அங்கால இன்னும் 3 அங்கால இன்னும் 3 தான். 3ல் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இங்கால பக்கம் அவங்க சொல்கிறது தான், நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. எல்லாமே அவங்களே வந்து சொல்லிடுறாங்க. அவங்களே எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. அதனால் ஸோ இந்த வச்சை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 90 விழுதுகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவன் ரைட். ஓகே, இப்போ இதுக்குள்ள இவ்வளோ தான் இருக்கிறீங்க. அண்ணா எப்படி சுகமா? எங்கே உங்களோட படிக்க வச்ச காணல? சாப்பாட்டுக்கு போயிருக்காங்க நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். ஸோ கேர்ள்ஸ் தான் வந்துருக்காங்க. அப்போ விளையாடல உங்களோட டீமில்? இதில் பொம்பளையிலும் விளையாடல, ஆம்பளையிலும் விளையாடல. இனிமேல் தான் மேட்ச். ஓகே, ஸோ வந்து அவங்களும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. பாருங்கள் அவங்களாம் அப்படி இருக்குன்னு. ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்க அவன் எல்லாரும். ஓகே, அப்படி சொல்லிட்டாங்க. அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களாம் எங்களுக்கு பிறகு வந்த அப்படி பேச்சு 2018. நீ இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்ச நீயாடா? எப்போ படிச்ச நீ? 2 வருஷம் படிச்ச நீ? எத்தனையாம் ஆண்டு? 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு பிரச்சனை. அது வரைக்கும் படிச்சிருக்கீங்களே வந்து. ஓகே, நீங்கள் எல்லாம் இறங்கலையா களத்தில்? இறங்கினாங்க. விட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லுங்க. விட்டு கொடுத்துருங்க. நம்மளை பண்ணலாம். உங்களே முதல்ல விட்டு கொடுப்பா. அதுக்கப்புறம் தான் வெற்றி. ஆமாம், முதல்ல விட்டு கொடுப்பு. ஸோ வந்து அண்ணனை பார்த்து தம்பி ஃபாலோ பண்ணியிருக்காப்புல. ஸோ அவர் விட்டு கொடுத்துட்டாரா? மானம் கெட்ட கதை அதைக்கிறீங்களா? ரைட், அப்படியே அந்த பக்கம் வச்சு இதுக்குள்ளே இருந்தால் வந்து ட்ரன்னிங் எல்லாம் வந்து அப்படியே அவங்க பார்க்குறது. 2010ஆம் ஆண்டு ஓயல் வச்சு இன்ஜினே கதையோட கதையாச்சு நம்மளை வச்சு விளையாடுறதுக்கு நம்ம வந்து ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு மோட்டிவேட் பண்ணாமல் இருக்கிறோம்டா. ஸோ இதுக்கு நாங்கள் முதல்ல வச்சு அந்த மெச்சில் எங்களோட விளையாட வச்சு வந்து பார்த்திங்க சொன்னால் ஃபயரான ஆக்கள். யுவனியலும் லேசப்பட்ட ஆக்கள் இல்லை, யுவனியலும் பயங்கரமான ஆக்கள். மனிதாபிமானம் இல்லாமல் எங்களோட வழியில் நம்மகிட்ட விளையாட விடுறாங்க. வாழ்த்துக்கள். ஓகே, விட்டு கொடுப்பீங்களா இல்லை வெற்றி பெறுவீங்களா? பார்க்குறேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து போலீஸ் ஆஃபீஸர். எங்களுக்கு முதல் வச்சு இவங்க வந்து 2015 ஓஎல் எழுதினது. நாங்கள் 2016. ஒவ்வொரு ஆளும் ஒரு பொசிஷனில் இருக்கானே. அப்போ அவன் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கான் ட்ரான்ஸ்ஃபரில். ஆனாலும் அதெல்லாம் விட்டுட்டு வந்து இப்போ இங்கே வந்து விளையாடுறாங்க பாருங்கள். ஒரு போலீஸ் அதிகாரி ஆனாலும் வந்து இங்கே வந்து விளையாடுறாப்புல. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் நிறைய பொசிஷனில் வந்து இருக்கிறாங்க. ஓகே, விட்டு கொடுத்துருவீங்களா? உருட்டுறா வெயிலுக்குள்ள விளையாடலாம் விட்டு தராங்களா? சரி பார்ப்போம். நம்ம டீம் இங்கே விளையாட அங்கே டீம் வந்து பாட்டு போட்டுட்டு ஒரு பக்கம் டான்ஸு சொன்னால் இவங்க 2015 எங்களுக்கு முதல் வச்சு. நான் சொன்னேன் எப்படி அவங்க ஃபன் பண்ணுறாங்க. அவங்களோட டீம் தான் விளையாடுது. படி அதுக்கு மோட்டிவேட் பண்ணுவேன். டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க வெயிலுக்கு வந்து சாப்பிடுவாங்க. ரைட், அப்போ இந்த டீம் அடுத்தது எங்களோட அந்த டீம் அப்படி அப்படின்னு சொல்லி மாறின டீம். இப்போ இவங்கள்ட்ட டீமுக்கும் எங்கள் டீமுக்கு தான் வந்து கேம் நடக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய நடை வச்சு எங்கிட்ட சின்ன நடை வச்சு பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஆக்கள் இல்லையான்றதால ஒன்றும் இல்லை. 2012ஆம் ஆண்டு வச்சு வந்து எங்களோட பெரிய நடை வச்சு அவர் அங்கே வந்து இல்லை. அப்படியே நம்மளோட கோஆர்டினேட்டர் பிரதர்லாம் வந்து இங்கே இருக்காங்க. இங்கே ஆளை வந்து ஓகே எல்லா பேரும் விளையாட்டிங்களா?
இன்னும் விளையாடல. அப்போ பொம்பளையிலும் இல்லை. இப்போ ஓகே, இப்போ இந்த நாளை பற்றி சொல்கிறீங்களா? அப்படிங்கிறது வெளிநாட்டில் வாழ்ந்தீங்க, அங்கே போனீங்க, இங்கே போனீங்க, லைஃபெல்லாம் வந்து அப்படியே விட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? இது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட். இது இந்த லைஃப் கிடைக்காது, அதாவது பழைய லைஃப்பை மீட்டு பார்க்குற மாதிரி. இப்போ பிரிஞ்சு கிடப்பீங்க ஆங்காங்கே. இப்போ எங்கட பிரதர்லாம் வந்து இல்லை கலந்து கொள்ளலை. அவங்களாம் பயங்கரமாக மிஸ் பண்ணுவாங்க. உண்மை நிச்சயம். இப்போ என்னடா நானும் சொல்ல போனால் நானும் வேறு இடத்துல குழம்புல தான் வந்தது. அது மாதிரி எல்லாரும் அங்கே இருக்கிற பிள்ளைகள்லாம் வேறு வேறு தம்பளத்தை அங்கெல்லாம் இருந்து வந்தது பிள்ளைகள். ஓகே, என்ன இந்த இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. ஓகே, அப்படி தான் எல்லாரும் வந்து எந்த ஒரு நாளை வந்து ஏன்னா இனிமேல் இப்போ கிடைக்க மாட்டேன் சொல்லலாது. அதனால வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்றது. ஏன்னா மிஸ் பண்ண வாட்டி இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து அதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ ஒரு வாய்ப்பு இனிமேல் கண்டினியூவாக கிடைக்கும். ஒரு வருஷம் மேபி கிடைக்கலாம்னு சொல்கிறீங்க. ஆனால் பேசியிருக்காங்களா? சப்போஸ் வந்து அது கன்ஃபார்ம் ஆகும். ஒரு வருஷமும் ஒரு ப்ரோக்ராம் இப்படி பண்ணுறது ஐடியா இன்னும் தெரியல. ஓகே, ஸோ வந்து அப்போ சாப்பாட்டுக்கு சொல்லிட்டீங்களா? ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் வந்துடலாம். ஓகே, ஸோ இது ஒரு டீம். அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இதில் வந்து பதாதைகள் எதுவும் போடலை, பைக் பார்க்கிங் மட்டும் தான். நேற்று அந்த எங்கள்கிட்ட ஹோட்டல் பறந்ததே இந்த இடத்துல இருந்து தான் பறந்து போயிடுச்சு. நம்மளோட பிள்ளைகள் கலைப்பில் ஐஸ்கிரீம் பண்ணுறாள். இல்லை எனக்கு ஐஸ்கிரீம் வேணாம் மேம், எனக்கு ஐஸ்கிரீம் வேணாம் மேம். காஜே ஐஸ்கிரீம் வேணாம். ஒரு பேச்சு சொன்னாலும் தராமல் விட்டுருவாங்க. ஸோ இதுதான் எங்களை வச்சு இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடி இருக்காது, பதாதை இருக்காது. ஆனால் நாங்கள் வாயால் சொல்லுவோம், வாய் இருக்கும்போது அதெல்லாம் எதுக்கு, வாய் இருக்கும்போது அதெல்லாம் எதுக்கு. ஸோ அதனால் வந்து அப்படியே இவங்க போல வேறு எங்கள் டீமு இவங்களுக்கு எங்கே போனாலும் என்ன வேலைக்கு போகிறோன்ற மறந்துட்டு செல்ஃபி எடுக்கிறது தான் ஒரே ஒரு வேலை. அதுவும் வந்து முடியை கட்டி எடுப்பாங்க, முடியை இப்படி விரித்து விட்டு பேய் மாதிரி எடுப்பாங்க. இதான் வந்து உங்கள் வேலையை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. நம்மளை பார்த்தா நம்மளை வச்ச பார்க்கணுமா, அப்படி தான் இருந்தோம். அப்போ இருந்து அந்த ஃபன் வந்து இப்போ ஜஸ்ட் கொஞ்சம் தான் வந்து குறைஞ்சிருக்கு. பட் ஓகே, என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படியே அங்கால இன்னொரு வச்சு, அதுக்கு அங்கால இன்னொரு வச்சுருக்கு. அந்த 2 வச்சையும் காட்டி முடிச்சுட்டேன்டா நானும் ரெஸ்ட் எடுத்துடலாம். ஸோ அப்படி 2014 ஓயில் வச்சு 2014 எங்களுக்கு மூத்தோர்கள் வந்து இவங்கெல்லாம் வந்து சீனியராக இருந்து எங்களை பாடாப்படுத்தி அடின்னு அடித்து முட்டிக்காலில் வச்ச வாட்டி தான் இவங்கெல்லாம் வந்து இல்லை உண்மையாக சொன்னேன். ஸோ இதுக்குள்ள ஒரு டீம் இருக்குது. அவனை நேற்று பவுனியாவில் இருந்தோன்னா இவங்களோட தான் பெஸ்ட் மேட்ச் போட்டாங்க. மனிதாபிமானம் பார்க்கார்கள் எல்லாரும் வந்து நம்ம இங்கே பாருங்க, எல்லாரும் வந்து கிரிக்கெட் பிளேயர். மனிதாபிமானம் இல்லாமல் கிரௌண்டு பக்கமே வராது எங்களை வந்து இவங்களோட விட்டு யாரு நாங்கள் இந்த விட்டு கொடுப்பன்ற ஒன்று தெரியும் உங்களுக்கு சின்னபடி நீலண்டு. ஓகே, சூப்பர். யாருக்கு இவருக்கா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் அன்று செலிப்ரேட் பண்ணல, வேலையிலே நிற்கல, வேலையை விட்டு போட்டு பவுனியால் பஸ் பிடிச்சு வெஜ் தான் முக்கியம். ஓகே ஓகே. ஸோ எல்லாரும் ஒரு காய் மட்டும் சொல்லுவாங்க அப்படியே. ரைட், லாஸ்ட்டாக ஒரே ஒரு டீமு, அந்த டீமை சொல்லிட்டேன்டா வேட முடிச்சு விட வேண்டியதுதான். இங்கே தான் வந்து எல்லாம் நடக்குது, எல்லாத்தையுமே நான் காண்பிச்சு வரேன். அப்போ அப்படியே இங்கே இருக்கிற அப்போ அவங்களாம் வந்து பெரியப்பா பெரியம்மா அந்த வயசில் அப்படி எங்கள் இதில் 94ஆம் ஆண்டு 94ஆம் ஆண்டு வச்சு அப்படியே சுற்றி வந்து கடைசியாக 94ஆம் ஆண்டு வச்சு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. டீச்சர்லாம் எனக்கு நேசரி படிப்பிச்ச டீச்சர் வந்து அவங்க அடி அவ்வளோ என்னத்தை மறந்தாலும் படிப்பாக மறந்தாலும் அடியை வந்து மறக்க மாட்டேன். டீச்சர் அவ்வளோ அடிச்சிருக்காங்க. டீச்சர் இந்த ஒரு மூமெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்குது. இப்போ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்களாம் ஃப்ரெண்டாக அப்படியே ஒன்றா மீட் பண்ணுறீங்க? 32 வருஷமா? அதுக்குள்ளேயே வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும், பள்ளிக்கூட மாற்றமே நிறைய வந்திருக்கும். ஓகே, அப்போ இதே மாதிரி நீ ஒவ்வொரு வருஷம் பண்ணுறது நல்லமா இல்லை என்ன மாதிரி எப்படி? ஓகே, இப்போ இதை பற்றி உங்களோட பெச்சை பற்றி உங்களோட இந்த லைஃப்பை பற்றி இந்த ஜேர்னியை பற்றி யாராச்சும் சொல்ல போகிறீங்களா? நாங்கள் இது வந்து 94 ஓஎல் பெச் எங்களது. உண்மையிலே இந்த விளையாட்டை ஏற்பாடு பண்ணிய முதல் நன்றி செலுத்தின இந்த பிரின்சிபலுக்கு. எங்களது பெச் தான் அவர். ஆகவே இந்த விளையாட்டில் உண்மையாக வெற்றி தோல்வியோட நீங்கள் கேட்ட மாதிரி உண்மையாக எங்களோட பெச்சாக்களையும் சின்ன இளம்பயதாக்களையும் சந்திக்க சந்தர்ப்பம் கிடைச்சது. உண்மையாக ஒரு மேல் சிலுக்கிற விஷயம் நல்லா இருக்கும். உண்மையிலே இதை போல எதிர்காலத்தில் வேறு இடத்தையும் இங்கே மட்டும் இல்லை பழுகாமல் வேறு இடங்களை நடத்தணும்ன்றது என்ற அவா. இதில் வந்து அந்யோன்யம் வருது, மற்ற குடும்ப பொறுப்பையும் முக்கியமாக பெண்கள் வந்து குடும்ப பொறுப்பையும் விட்டு இதில் கலந்து கொண்டிருக்காங்க. இவன் என் வைஃபோட இதில் ஒரு 98 வந்து விளையாடி கொண்டிருக்காவும். ஆகவே இது வந்து உண்மையான முறையில் சிறப்பாக இருக்கு. அவவும் பார்லன் இருந்தால் அப்படி ஒரு மற்றாக்கள் வர அது ஊந்துவலாக இருந்தது. நான் கண்டிக்கல. ஆகவே இது உண்மையிலே இனிவருங்காலங்களை நடத்தணும் என்பதில் இந்த ஏற்பாடு குழுவுக்கும் இதை நடத்துகிற ஏற்பாடு குழு, அதாவது கண்டுமணி பழைய மாணவர் சங்கத்தின் ஏற்பாடு குழுவுக்கும் இந்த கண்டுமணி மாவட்டத்தில் பிரின்சிபல் கௌரவ கிருஷ்ணராஜன் அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்து உங்களுக்கு ஊடகத்துக்கும் இந்த நன்றியை பல நன்றி. அப்படி ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. அப்படி உங்களோட டீமாக சேர்ந்து ஓய் ரைட்
இதோட வந்து நான் முடிக்க போகிறேன். இந்த ஒரு வீடியோ வந்து நான் முடிச்சிடலாம். என்ன சொன்னால் இதை விட போனால் டியூரேஷன் அதிகமாக போகும். ஆகையினால மிஸ் பண்ண மாட்டேன். மூவ்மெண்ட் ஒவ்வொருத்தையும் நான் உங்களுக்கு காண்பிப்பேன் வந்து. ஏன்னா நாங்கள் மட்டும் அனுபவிக்கிறது சரியில்லை. நாங்கள் அனுபவிச்சு வந்து மற்ற பள்ளிக்கூடங்களில் நிறைய ஆதங்கத்தோடு இருப்பீங்க. ஸோ அந்த பழைய நினைவுகள், பள்ளிக்கூட நினைவுகள் வந்து நீங்கள் மீட்டி பார்க்கணும்னு சொன்னால் இப்படியான பல விஷயங்களை வந்து நீங்கள் ஈடுபாடாக இருக்கணும். அப்படியே லாஸ்ட்டாக வந்து இதான் ஸ்டேஜ் பக்கம். ஸோ இங்கே தான் வந்து ஏதாச்சும் ப்ரோக்ராம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுவோம். பெரிய பிரம்மாண்டமான முறையில் பண்ணுறதா இருந்தால் பண்ணுவோம். நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு இனி நெக்ஸ்ட்டு அடுத்த என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிற வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கணும் அப்படி சொன்னால் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.